ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 51ஆம் அத்தியாயம். மந்திர தீர்த்தம். கந்தர்ப சிகர மலைக்கு அருகில் உள்ள ஒரு காட்டில் ஹிரண்யவன் என்ற புகழ்பெற்ற துறவி தனது மனைவி மாயாவதியுடன் வசித்து வந்தார். 100 மகன்களை பெற்ற பிறகு சிவபெருமானை மகளை பெறுவதற்காக அவர் பிரார்த்தனை செய்தார். அவருக்கு 4 மகள்கள் பிறந்தனர். முதல் 3 மகள்களும் முறையாக திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். 4வது மகள் ஆர்த்ரா. ஒரு நாள் பைரவன் ஹிரண்யவனிடம் வந்து தனது மனைவி பத்ராவதியிடம் குழந்தை இல்லாததால் ஆர்த்ராவை மகளாக கேட்டார். ஹிரண்யவன் சம்மதித்து அவளை பைரவத்ரியிடம் கொடுத்தார். ஆர்த்ரா தனது தோழிகளுடன் விளையாடும் போது சிவபெருமானின் இருப்பை தன் முன் கற்பனை செய்து அவருக்கு மாலை அணிவித்து தனது சொந்த திருமணத்தை நடத்தினார். இந்த வழக்கம் சிறிது காலம் தொடர்ந்தது. ஒரு நாள் சிவபெருமான் நேரில் தோன்றி ஆர்த்ராவிடமிருந்து மாலையை ஏற்றுக்கொண்டார். வானத்திலிருந்து மலர் மழை பொழிந்தது. சிவபெருமான் ஆர்த்ராவை கரத்தில் ஏந்தி கொண்டு வானத்தில் மறைந்தார். பைரவதியும் அவரது மனைவியும் தங்கள் அன்பு மகள் ஆர்த்ராவை பிரிந்து கதறி அழுதனர். அவர்கள் மீது இரக்கம் கொண்ட வாமதேவர் முனிவர் கூறினார், ஆர்த்ரா உண்மையில் கௌரி என்றும் சிவபெருமானின் மனைவி என்றும் ஹிரண்யவன் முனிவரின் மகளாக பிறந்தவர் என்றும் பைரவதியின் நீண்டகால தவங்களுக்கு பலனளிக்கும் வகையில் அவருக்கு மகளாக பிறந்தார் என்றும் வெளிப்படுத்தினார். முனிவர் அவருக்கு மகாமந்திர தீட்சை அளித்து பைரவதி தனது மகளை மீண்டும் பார்க்க விரும்பினால் தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பைரவதி மற்றும் அவரது மனைவியுடன் வாமதேவர் தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று புனித நதியில் நீராடி வழிபடுமாறு கட்டளையிட்டார். பைரவர்த்தி கிட்டத்தட்ட 1 வருடம் இந்த நடைமுறையை தொடர்ந்தார். பின்னர் சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அவருக்கு தரிசனம் அளித்தார். பைரவர்த்தி ஒரு துதி பாடலை பாடினார். ஒரு வரம் கேட்க கூறிய போது பைரவர்த்தி கூறினார், சிவனும் பார்வதியும் என் இல்லத்தில் ஒரு முழு கல்பம் முழுவதும் மருமகனாகவும் மகளாகவும் நிரந்தரமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் இருவரையும் எப்போதும் என் இல்லத்தில் பார்க்கும் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். சிவபெருமான் வரம் கொடுத்து உன் மகள் இப்போது நதியாக மாறி தாமிரபரணியுடன் இணைவாள். அவள் உன் மகளாக பைரவ சலபுத்திரி என்றும் அவளுடைய கருமையான நிறத்தை கருத்தில் கொண்டு ஷியாமா என்றும் அழைக்கப்படுவாள். ஆரம்பத்தில் ஹிரண்யவனின் மகளாக பிறந்ததால் ஹைரண்வதி ஆர்த்ரபாகை நதியிலிருந்து பிறக்கிறது. ருத்ரனின் மனைவியாக ருத்ராணி. அவள் நீராடி வணங்குபவர்களின் பாவங்களை அழிப்பாள். நான் அவளுடன் இந்த மகாலிங்கத்தில் வசிப்பேன். வழிபடுபவர்களுக்கு மோட்சத்தை வழங்குவேன் என்று கூறி சிவபெருமான் மறைந்தார். ஷியாமா நதி இப்போது பச்சை ஆறு என்று அழைக்கப்படுகிறது. உடனடியாக தோன்றி அதிக நீரோட்டத்துடன் தொடங்கி தாமிரபரணி நதியுடன் இணைந்தது. பிரம்மதேவரும் தேவர்களும் வந்து ஷியாமா தாமிரபரணியுடன் சங்கமிக்கும் புனிதமான இடத்தில் நீராடி அதை மந்திர தீர்த்தம் என்றும் பிரயாகையை போலவே புனிதமானது என்றும் போற்றினர். பிரணவேசா என்று அழைக்கப்படும் சிவபெருமான் இன்றும் பைரவச்சல நகரில் தனது மாமனார் இல்லத்தில் அன்னை கௌரி தேவியுடன் இணைந்து வசிக்கிறார். 51ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.